இங்கே பாருங்கள், இப்போ எலடை செய்யலாம். அரிசி மாவு 2 கப்பு நல்லா வறுத்து செழிச்சு வச்சுருக்கேன். ஊற வச்ச கடலப்பருப்பு ஒரு 50 கிராம், வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை எல்லாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு. இது காஷ்மீரி மிளகாத்தூள். உளுந்து கொஞ்சமாக ஒரு 50 கிராம் வறுத்து செழிச்சு வச்சுருக்கேன். எலடை செய்யலாம். எலடை செய்யலாம் பாருங்கள். இதில் பட்டரும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்குறப்போ இது பாருங்கள், நல்லா கொதிக்கிற எண்ணெய் நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான். நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம். நல்லா இப்போ கலந்தாச்சு. இந்த பாருங்கள், நல்லா பிடிச்சா அப்படி வரணும். இந்த பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரெக்டாக பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ அப்படியே எலடை தட்டி எடுக்க வேண்டியதான். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் கையில் ஒட்டாதுன்னுட்டு இங்கே பாருங்கள், சின்ன சின்ன சைஸ் உருண்டையாகவே எடுத்துக்கலாம். நல்லா உருட்டிக்குங்க. இவனை அப்படியே கட்டமாக தான் போடணும், ரவுண்டாக, இல்லாட்டி எடை கூடமாகிடுவான். எண்ணெய் ஸ்லோலியே வச்சுக்கோங்க. நல்லா இந்த கடலைப்பருப்பு எல்லாமே இது பாருங்கள், சூப்பராக நல்லா மொறுன்னு நல்லா செம்மையாக ஆகும். நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. ரொம்ப மோட்டாகவும் இருந்தால் உள்ளே வேகாது. இந்த பாருங்கள், வீட்டில் சுட்ட எலடை நல்லா இருக்குது. நல்லா ஆறணும். ஆறினா நல்லா மொறு நல்லாயிருக்கும். அதுமாரி செஞ்சுட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.